ரசூல்லா உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு மரத்தடியில சாக்க போத்திக்கிட்டு ஒருத்தர் படுத்து கிடக்குறாரு. மத்தியானம் ரசூல்லா அழுதுட்டே சொல்றாங்களா, அது யார் தெரியுமா? இந்த ஊர்லயே மிகப்பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரர், பெரிய பணக்காரர். காலையில ஒரு ட்ரெஸ் போட்டா அதுக்கு மேட்சா ஒரு ஷூ போடுவார், சாயந்தரம் ஒரு ட்ரெஸ் போட்டா அதுக்கு மேட்சா ஒரு ஷூ போடுவாரு. அவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாரு. ஆனா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால சொந்த பந்தங்களை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு சாக்க போத்திட்டு அங்க படுத்து கிடக்குறாரே, அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அழுதுட்டே ரசூல்லா பதிவு பண்றாங்களாம். அந்த சஹாபி பிற்காலத்துல போர்ல மரணம் அடைகிறாங்க, ஷஹீத். கஃபன் துணி எடுத்து போத்துறாங்க. இத நிறைய பேர் ஏற்கனவே பல தடவை கேட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. கஃபன் துணியை தலைக்கு இழுத்துனா கால் தெரியுது, காலுக்கு இழுத்துனா தலை தெரியுது. பத்தல, கஃபன் துணி பத்தல. யாருக்கு? ஊர்லயே பெரிய பணக்காரரா இருந்த, ஏகப்பட்ட டிரெஸ்ஸுகளை வச்சிருந்தவருக்கு கஃபன் துணி பத்தல. என்ன செய்யறதுன்னு கேட்கும் போது கடைசியா ரசூல்லா முடிவு சொல்றாங்க, தலையை இழுத்து போத்திருங்க, காலை இளதலையெல்லாம் பிச்சு போட்டு காலை மறைங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. சொர்க்கம் உறுதியாக்கப்பட்டவர்களோட பட்டியல் அவங்க எல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இறைவன் மிகப்பெரியவன். இத படிச்ச பிறகு என்னோட பீரோ, என்னோட செல்ஃப், எல்லா இடத்துலயும் இருந்த என்னோட எல்லா ட்ரெஸ்ஸையும் காலி பண்றேன். 5 செட் ட்ரெஸ் மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் தேவையுடையவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி, குறிப்பா என்னுடைய சாரிய, ஒரே ஒரு சாரியை மட்டும் வச்சுட்டு மத்த எல்லாத்தையும் ஜீரோ ஆக்குறேன். இன்னைக்கு என்னோட செல்ஃப், என்னோட பீரோ எல்லாம் காலியா இருக்கு. எப்படி இது நடந்துச்சு? இஸ்லாத்துக்கு முன்னாடி இருக்கும்போது இந்த சபரிமாலாவுக்கு அதெல்லாம் எடுத்து கொடுத்துருன்னா மனசு வந்திருக்குமானா? வந்திருக்காது. ஏன்னா ஒவ்வொரு பட்டு சேலையினுடைய விலையும் 10,000 12,000. சாஃப்ட் சில்க் மென்பட்டு சேலைகளோட விலை எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, சந்தோஷமா கொடுத்தாச்சு. நான் படிச்சனா, நான் அதுபடி நடந்தனா, அதுக்கப்புறம் நான் சொல்லணும், இல்லைன்னா சொல்லவே கூடாது, விட்டுறணும் அதோட.